யோவான் கூறுகிறார், நான் கண்ட அந்த கனவிலே ஒரு பக்கம் ஒரு பறவை நாகம். அந்த பறவை நாகம் எவ்வளோ பெருசுனா தன்னுடைய வாளால பிரபஞ்சத்துல 1/3 பகுதியை அப்படியே வளைச்சு போடுதான், தள்ளிடுதான். அப்ப வாளாலே 1/3 பகுதினா கை காலில் எவ்வளவுதான் செய்ய முடியாது. இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சக்தி அதற்கு இருந்தது. அப்ப ஒரு பக்கம் இந்த பறவை நாகம் கொடூரமான ஒரு மிருகம், மறுபக்கம் பார்த்தா ஒரு குழந்தை போன்ற ஒரு செம்மறி. பாருங்க, நம்ம மனக்கணக்கு என்ன சொல்லும்? அவ்வளோ பெரிய பறவை நாகத்திற்கு முன்பாக அந்த சிறிய செம்மறி என்ன செய்ய முடியுங்க? அது வாளால எவ்வளவோ விண்மீன்களை இழுத்து போடுது. இந்த செம்மறி என்னது? ரெண்டுத்துக்கும் போர் நடக்கிறது. பறவை நாகம் செம்மறிக்கு என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ எல்லாம் செய்து பார்க்கிறது. ஆனால் இறுதியிலே யார் ஜெயிக்கிறது? செம்மறிதான் ஜெயிக்கும். பாருங்க, அவர் கனவிலே வந்த ஒரு ஞானோதயம், இதை அவர் கடிதமாக எழுதி மீண்டுமாக ரோமையர்களுக்கு அந்த போஸ்ட்மேன் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். அவர்கள் அதை வாசித்ததுமே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள். இயேசு வலுவிழந்தவராகவும் பறவை நாகம் ரோமையர்கள் வலுவுள்ளவர்களாகவும் தெரிந்தார்கள். ஆனா யோவான் சொன்னார், கவலைப்படாதீங்க, ஒரு காலம் வரும், செம்மறி பறவை நாகத்தை வென்றுவிடும். அது நடந்ததா? நடந்தது.